அடுத்து ஹெச் வினோத்ன்றவர் என்னோட பணிபுரிந்தவர், என்கிட்ட உதவியாளராக இருந்தார். அவர் வந்து அவரை வச்சு பண்ணுறாரு. எனக்கு ஹெச் வினோதை போய் எப்படியாவது அடிச்சிடலாமா அப்படின்னு தோணும். இல்லாட்டி இந்த மாதிரி தலகாணியை வச்சு மூக்கில் வச்சு அமுக்கி சாவடிச்சிடலாமா அமுக்கிட்டு விஜய் கிட்ட போய், சார் இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணுறேன் சார், என்னுடைய அசிஸ்டன்ட் தான் சார், பாவம் டக்குன்னு அவர் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி, இந்த சினிமாவில் என்னெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும், அப்படி சினிமாவில் உச்சத்தில் இருக்கிற ஒரு விஜயோட ஒரு படம் பண்ணணும் வந்தா டெஃபினட்டாக அது கமர்ஷியலாக ஒரு பெரிய படமாக இருக்கும். உலக லெவலில் இது ஒன்று கலெக்ஷன் இது இல்லையானு. அதுக்கு ஒரு பிரமாதமான விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹியூமர். அது வந்து அவருக்கு வந்து ஹியூமர் ரொம்ப பிரமாதமாக வருது அவருடைய படங்களில். அப்படி அழகிய தமிழ் மகனுக்குலாம் அவர் என்ன அந்த கவிதையெல்லாம் நான் தான் எழுதி, அந்த படத்தில் வர கவிதைகள் அவரே என்ன கேட்டார், கவிதையெல்லாம் எல்லாரும் எழுதிடுவாங்க சார், பட் நீங்க எழுதுறது யாரும் எழுத மாட்டேன். ஏன்னா அவர் அதை கவிதைன்னு ஒத்துக்கல. ஆனா ஒரு சாதாரண ஒரு பாமரன் மேல எழுந்து நின்று போய் பேசினா எப்படி இருக்கணும் அப்படி இருக்கு, அப்படிதான் நான் தான் எழுதி கொடுத்தேன் அதுக்கு. அதனால நாங்க 2 பேரும் சேர்ந்தா ஒரு பியூட்டிஃபுல் மேஜிக்லாம் இருக்கு. அது ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஐகானிக்கான ஒரு கதையை நீங்க கற்பனை பண்றது வேற விஷயம். ஆனா அவரும் படம் பண்ணலாங்கிறதே எவ்வளவு கற்பனை பண்றோம். இது நடக்காத ஒரு நடந்தா இது மாதிரியான ஒரு தோஷங்க. அதுக்கு வந்து இப்ப சப்போஸ் விஜய் அரசியலுக்கு போயிட்டாருன்னா அந்த இடத்துல வந்து அஜித் வரலாம். நீங்க சொல்ற மாதிரி ஒத்த காலில் அவர் நிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒத்த கால விட மாட்டீங்க. இல்ல, அது ஒத்த கால் போதும். ஒத்த கால் பண்ணி ஒரே கால் வாங்க பார்த்திபன் பேசலாம்னா பேசலாம். மிஸ்டர் விஜய் வந்து அவர் இந்த உலகத்தோட சினிமா உலகத்தோட உச்சத்தில் இருக்கிற ஒரு மனிதர். அவர் வந்து நீங்கள் தான் படம் பண்ணணும், அது ஒத்த காலில் வேற சொல்கிறீங்க. முதல்ல அவர் 2 காலில் நிற்க சொல்லணும். கால் ஷீட்டுங்கிறது ஒத்த காலில் வேண்டாங்க, 2 காலில் நிற்கிற ஒரு கால் ஷீட் கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்கணும். அந்த பொறுப்பு எனக்கு தெரியும். நான் சொல்கிறது இப்போ கோட்டில் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு நமக்கு தெரியாது. நான் எதுக்கு சொல்ல வரேன், ஒரு சினிமா தோல்வி அடையும் போது ஒரு குடும்பமோ அல்லது 100 கலைஞர்களையோ செத்து போவாங்க. அதில் எந்த விதமான லாபமும் கிடையாது. ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா ஒரு 100 குடும்பங்கள். அதனால் என்னன்னா நமக்கு இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட் சினிமா தானே. எல்லா மக்களுக்கும் ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் சினிமா தான். அந்த சினிமா டிக்கெட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால படம் பார்க்க முடியலங்கிறதுனால நான் 100 ரூபாய் டிக்கெட்டாக மாற்றுறதுக்கு ஒரு பெரிய தனி போராட்டம். அது ஒரு உண்ணாவிரத போராட்டம் மாதிரி போராடி அதில் கொண்டது. அதெல்லாம் வேண்டாங்க, நான் ரொம்ப திமிர் பிடிச்ச டைரக்டர் அப்படின்னு இந்த படம் பண்ணல. நான் யாரையும் அணுகலை. அது ரொம்ப வருஷமாச்சு. நான் யாரையும் அப்ரோச் பண்ணுறதுன்னு இல்லை. இந்த ஹீரோவை வச்சு பண்ணலாமான்னு கேட்டால் நான் இதுக்கே குதிக்கிறவன். அது வந்து தலையிட நிற்பேன். நான் நின்று அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அவனை மிரட்டலாக இப்படி ஒரு ஆக்ஷன் படம் அந்த ஆளை வச்சுட்டு அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். டீம்ஸ் மாதிரி ஒரு படம் வெற்றி அடையும் போது நிறைய தயாரிப்பாளர்களுக்கு நிறைய புதிய இயக்குநர்களை வச்சு படம் பண்ணணும்னு தோணும். நிறைய புதுமுகங்களை வச்சு படம் பண்ணணும்னு தோணும். இப்போ எனக்கு வந்து என் வாழ்க்கையில் எனக்கு சும்மா டீ இருந்தால் போதும், 3 வேளைக்கு ஏதாவது 2 இட்லி இருந்தால் போதுங்கிற லெவலுக்கு நான் எளிமையானவன்றதுனால எல்லாத்தையும் தூக்கி போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு நான் கடான உட்காந்துருக்கேன். இன்னும் 10 பைசா அதில் எங்கேருந்து வரும்னு எனக்கு தெரியாது. இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறாரு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் சார், நிறைய பணம் வரும் சார் அப்படிலாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறமேலே அந்த பணம் வந்து என்னை ரொம்ப பெருசாக டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. இது வந்து டீன்ஸுக்கு பிடிக்கும், இது பேரண்ட்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு வகை பண்ணுற ஒரு விஷயம் இல்லை இந்த படம். டெஃபினட்டாக தயவுசெய்து ஒரே ஒரு தடவை ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை இந்த படத்தை போய் பாருங்கள். நிச்சயமாக அது ஒரு பியூட்டிஃபுல் என்டர்டைன்மெண்ட். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் வரவே மாட்டேன். ஆனால் என்னுடைய பசங்க 13 பேர் கில்லி மாதிரி